அவர் சொல்றாரு, எனக்கு உயிர் கொடுத்த ஆளாக்கிய தலைவர் கலைஞர், கலைஞரை நான் வீட்டு சிறையில் வைத்திருந்தேன் என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பேச வந்தது நீங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும். உங்களுடைய கோபம் என்னிடம் காட்டாதீர்கள். உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவிடம் காட்டுங்கள். அவர்தான் ஆடியோல ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி தமிழ்நாடுல இந்திய அளவில் வைரலா பரவி வருது. அதுலதான் அந்த ஆடியோ செய்தியில வெளிவந்த செய்தி தான் நான் சொன்னேன். என் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க ராஜா மீது கோபப்பட்டா அவர் உண்மையை சொல்லிடுவார். அதனால பயத்துல கோபத்தை என் மீது காட்டுறார். அதில் எந்தவித பிரயோஜனம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கோபத்தை காட்டுவது உங்களுடைய துணை பொதுச்செயலாளர் ராஜா அவர்கள் மீது. இப்படி கோபப்படுகின்ற பொழுதுதான் தெரிகிறது உண்மையிலேயே அந்த சம்பவம் நடந்திருக்குமா என்று. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பரவலா பேசுறாங்க. அதில் என்ன, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லா இருக்கும் போது ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்ததாக அந்த ஆடியோ செய்தி திரு ராசா அவர்கள் குறிப்பிட்டது. அவர் சொன்னது தாங்க நான் சொன்னேன். உண்மைதானே? அவர் சொன்னதானே சொன்னேன். ஏடா அப்பாவே சிறையில் அடைக்கிறிய, இது நியாயமா? சொல்றார் உங்களை ஆளாக்குன்னு சொல்றார். உங்களை ஆளாக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உன்னை பாராட்டு, ஒரு காலத்தில் பாராட்டுகின்ற அளவிற்கு உன்னை எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, துணை முதலமைச்சராக்கி, அந்த கட்சிக்கு செயல் தலைவர் ஆக்கினாரு. அதற்காக உங்க தந்தையே நீங்கள் சிறையில், வீட்டு சிறையில் இருந்ததாக ராசா அவர் சொல்றாங்க. நாமளே சொல்றோம். ராஜா தானே சொல்றாரு. அது கோபம் பொத்துக்கிட்டு வருது. அவளுடைய மகன் யாரு? அழகிரி சொல்றார். அழகிரி சொல்றார் இங்கிலீஷ்ல, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர். எங்க அப்பாவை சிறையில் வச்சுன்னு சொல்றார். யாரு? திரு கருணாநிதியுடைய மூத்த மகன் அழகிரியே சொல்றாரு. அது உண்மையாகிடுது இல்ல? ஏன்னா திரு ராசா அவர்கள் உண்மையை சொன்னா ஸ்டாலின் இருக்கிற இடம் வேற இடமா மாறிடும். அது மட்டும் இல்ல, இப்ப சந்தேகம் வலுக்குது. ஸ்டாலின் பேச பேச இதில் உண்மை இருக்குமா என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் தன் அண்ணனை அழகிரி ஒதுக்கி வச்சிட்டீங்க. உங்கள் தங்கை கனிமொழி, திருமதி கனிமொழியே மாநில அரசுக்கு வராம தடுத்துட்டீங்க. உங்கள் தந்தை கருணாநிதி இறுதி காலம் வரை உங்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுக்கல. கட்சி தலைவர் பதவி கூட கொடுக்கல, செயல் தலைவர் தான் கொடுத்தார். அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின்.